நிறைய பேர் சீக்ரெட் இண்டிகேட்டரை பற்றி எனக்கு கண்டினியூவாக டிஎம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. சீக்ரெட் இண்டிகேட்டரை எல்லாருமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காகவே அந்த ஒரு சீக்ரெட் இண்டிகேட்டருக்கான வீடியோ அண்ட் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாம் மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடியோவில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் தேவையோ அந்த ஒரு மந்த்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். இன்க்ளூடிங் அந்த ஒரு மாதத்துலேயே நம்ம அடுத்ததாக வேற ஏதாவது அப்டேட்டுகள் மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணினாலும் அந்த விஷயத்தையுமே அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட எக்ஸாம் ட்ரேடில் நாம் பணத்தை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா அது ப்ராப்பராக நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுமா? நாம ஒருவேளை வித்ரா எடுத்தா அந்த பணத்தை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணும்போது சின்ன சின்ன அமௌண்ட்டுகளுக்கு ஓகே சார், ஒருவேளை நான் வந்து ஒரு $2000 நான் வித்ரா பண்றேன், அது என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல விழுந்தா அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுமா? வேற என்னென்ன இஷ்யூக்கள்லாம் இதுல வரும்? இந்த எக்ஸாம் ட்ரேடை எப்படி நாம ப்ராப்பரா பயன்படுத்துறது? இது கூடவே நாம எப்படி அந்த ஒரு 100% டெபாசிட் போனஸை வாங்குறது? சார், எக்ஸாம்ல உங்களோட லிங்குக்கு கீழே தான் என்னோட அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறேன், ஆனா எனக்கு வந்து அந்த 100% டெபாசிட் போனஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்மளோட லிங்குக்கு கீழே நீங்க கிரியேட் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு அந்த 100% போனஸ் எப்போ கிடைக்கும்? கண்டிப்பா நீங்க ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி ஒருவேளை ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தால் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெபாசிட்டுக்கும் உங்களுக்கு 100% போனஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்க உங்களோட ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு வாரம் கழிச்சு சார் நான் இப்போ டெபாசிட் பண்ணுனா எனக்கு அந்த 100% போனஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க இந்த டைம் பீரியடை எவ்வளவு லாங்கா எடுத்து நீங்க அதுல டெபாசிட் பண்ணினாலும் நீங்க இதுல இருக்கக்கூடிய, அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமா உங்களோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வெரிஃபை பண்ணி இருந்தால் உங்களுக்கு 100% கண்டிப்பா எத்தனை டைம் நீங்க டெபாசிட் பண்ணாலும் அந்த டெபாசிட் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் 100%. டெபாசிட் அண்ட் வித்ரா பண்ணும்போது நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், எந்தெந்த டைம்ல நம்ம டெபாசிட் பண்ணணும், எந்தெந்த டைம்ல வித்ரா பண்ணுனா நம்மளோட அக்கௌண்ட்டுகளுக்கு வரும். அதாவது என்ன ஒரு 8 வருஷ அனுபவத்துல நான் நிறைய இஷ்யூக்கள் உங்களை மாதிரியே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரியான இஷ்யூக்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அந்த ட்ரேடிங் உங்களுக்கு வெறுத்து போயிடும். ஏன்னா நம்மளோட பணம் போச்சே, நம்மளோட பணம் இனி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வராதோ, இல்லை அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே நான் வந்து அதை காண முடியலையே, இந்த மாதிரி நிறைய டவுட்டுகள் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட் எடுத்ததுக்கு பிறகு இந்த ஒரு டெபாசிட் வித்ட்ரால்ல நாம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்ல உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. இப்போ நாம வந்து நம்மளோட பணத்தை அந்த ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நாம டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே, அதாவது ஒர்க்கிங் டேஸ்ல, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நீங்க வந்து உங்களோட பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுங்க. டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட கன்ஃபர்மேஷனை கிளியரா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த RRN ஐடியா இருக்கட்டும், இல்லை URN ஐடி, அந்த ஐடிஸ் எல்லாமே ப்ராப்பரா நீங்க வந்து நோட் பண்ணி அதில் அடிச்சு கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் உடனடியாக நமக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு உள்ளாடியே அந்த ஒரு அமௌண்ட் நம்மளோட புரோக்கர் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். இதே டைம் வித்ட்ராலும் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வித்ட்ராவல் எடுக்க போறீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது சனிக்கிழமை தயவு செஞ்சு வித்ட்ரால் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் சனிக்கிழமை வித்ட்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வித்ட்ரால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 4-5 நாள் ஆயிரும். இதே டைம் நீங்க பேங்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்லையும் மார்க்கெட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லையும் உங்களோட வித்ட்ராவலை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு அங்க ஆளுங்க இருப்பாங்க. உங்களோட வித்ட்ராவல் வந்து காலையில போட்டீங்கன்னா ஈவினிங்குள்ள உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இது எல்லாமே ஒரு $100 ஒரு $1000 நீங்க வித்ட்ரா எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஓகே தான். ஆனால் ஒரு $5000 எடுக்க போகிறேன் சார், $10,000 எடுக்க போகிறேன் சார், இந்த மாதிரி நீங்கள் வித்ட்ராவல் எடுக்கும்போது உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட் மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு சில கன்ஃபர்மேஷன்களை கேட்டதுக்கு பிறகு தான் அந்த பணத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில்
அவங்க போடுவாங்க. டெபாசிட் அண்ட் வித்ராவல்ல மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய இஷ்யூக்கள்ல என்ன அப்படின்னா, இவங்க வந்து சனிக்கிழமை ஃப்ரீயா இருக்கக்கூடிய நாள்ல டெபாசிட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்மளோட எக்ஸம் ட்ரேடா இருக்கட்டும், எந்த ஒரு புரோக்கரா இருக்கட்டும், அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லாத பட்சத்துல அவங்க அதை பெண்டிங்ல தான் போட்டு வைப்பாங்களே தவிர, ஒரு சில நாட்கள் உங்களுக்கு ஆகலாம், ஆனாலும் அதிகபட்சமா அது பெண்டிங்ல தான் இருக்கும். மண்டே டியூஸ்டே தான் உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அது டெபாசிட் ஆகிற மாதிரி இருக்கும். வித்ராவலுக்கும் சேம் கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லாத நாட்கள்ல நீங்க உங்களோட டெபாசிட்டா இருக்கட்டும், வித்ராவலா இருக்கட்டும், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணதுக்கு பிறகும் நீங்க கஸ்டமர் கேர்ல கண்டினியூவா உங்களோட டிக்கெட்டை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த ஒரு இஷ்யூ வந்து சால்வ் ஆகாது, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். மண்டே டியூஸ்டே ஃப்ரைடே இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸ்ல தான் அதுக்கு பிறகு அவங்க கிளியர் பண்ணி விடுவாங்க. இன்கேஸ் நீங்க சாட்டர்டே சண்டேல டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் பண்ணுனீங்க அப்படின்னா, ஒரு சில டிக்கெட்கள் கிரியேட் பண்ணியும் உங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வராத பட்சத்துல குறைஞ்சது 15 இருந்து 20 நாள் டெபாசிட்டா இருக்கட்டும், வித்ராவலா இருக்கட்டும், நமக்கு அவ்வளோ டைம்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீங்க உங்களோட டெபாசிட் அண்ட் வித்ராவலை கண்டிப்பா ஒர்க்கிங் டேஸ்ல பண்ணுங்க, கிளியரா ஒர்க் ஆகும். அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா, இது வந்து என்னோட ஒரு அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னால இந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் தொட்டாச்சு அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், கிரிப்டோ கரன்சி, பினான்ஸ் பே, யூஎஸ்டிடி, யூபிஐ, லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இது கூட கிரெடிட் கார்டு வந்து நம்ம கிரெடிட் கார்டை வச்சு டெபாசிட் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்கள் நமக்கு காட்டுது. இப்போ இந்த ஆப்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம தொட்டிருக்கிறோம். கிரிப்டோ கரன்சியை தொட்டுட்டு எந்த மாதிரியான வேலெட், அதாவது பினான்ஸோட டோக்கனா, பிட்காயினா, எத்தீரியமா, யூஎஸ்டிடியா இல்லை யூஎஸ்டிசி, இந்த மாதிரி நிறைய கரன்சி பேர்கள் இருக்கும். இதில் அடிச்சுட்டு மினிமம் உங்களுக்கு அதில் டெபாசிட் எவ்வளோ பண்ண முடியும்? 50 USD மட்டும்தான் இதில் வந்து பண்ண முடியும். அதனால ஒருவேளை உங்களுக்கு 50 USD இருந்தால் நீங்கள் தாராளமாக இதில் டெபாசிட் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக யூபிஐ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூபிஐயில் எவ்வளோ மினிமம்னு பார்த்தோம் அப்படின்னா 8000 ரூபா. 8000 ரூபா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மினிமமாக நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணி உங்களோட ட்ரேடுகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எதுக்காக சார் இந்த டெபாசிட் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு கான்செப்டில் எடுத்து காட்டுறேன். வித்ட்ராவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் கிரிப்டோ கரன்சியும் ஆக்டிவேட்டில் இருக்குது. அப்போது நான் வித்ட்ராவல் எந்தெந்த டைப்பில் நான் எடுத்திருக்கிறேன், ஒன்று கிரிப்டோ கரன்சியாக எடுத்திருக்கிறேன், இன்னொன்று ஆன்லைன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இந்த 2 வழிகளில் மட்டும்தான் நான் வந்து வித்ட்ராவல் எடுக்க முடியும். ஏன் சார் நீங்கள் டெபாசிட்டுக்கு மட்டும் அவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, வித்ட்ராவலுக்கு வெறும் 2 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கீங்க? இந்த டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். இது எதனால் அப்படின்னா, நான் வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா என்னோட பணத்தை நான் உள்ளே கொண்டு வரனோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நீங்கள் உங்களோட வித்ட்ராக்களையும் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஸ்கிரில் மூலியமாவோ இல்லைனா ஒயர் டிரான்ஸ்ஃபர் மூலியமாவோ உங்களோட பணத்தை வந்து இந்த ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதுக்கான வித்ட்ராவலை அவங்க அலோட் பண்ணுவாங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் யூபிஐ மூலமாக பண்ணியிருந்தா உங்களோட பேமெண்ட்டுகளை யூபிஐ மூலமாக தான் வெளியில் எடுத்து ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரிப்டோ மூலமாக பண்ணீங்க அப்படின்னா கிரிப்டோ மூலமாக வெளியில் எடுத்தாகலாம். அந்த மாதிரி எந்த ஒரு டெபாசிட்டை நம்ம எது மூலியமாக பண்ணமோ அது மூலியமாக தான் வெளியில் எடுக்க முடியும். இதில் நம்ம ட்ரேடிங்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ், இப்போ ட்ரேடிங்கிற ஒரு விஷயத்தை யாரெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சீப்பாக எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் ஏனோ தானன்ட்டு 1க்கு 10 சேனல் 20 சேனலை கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணுமே தவிர நீங்கள் இந்த ஃபீல்டில் ஸ்டெடியாக நின்று ஒரு ப்ரொஃபஷனல் ஆக முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க பண்ணுறது என்ன? உடனே ஒரு 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ கொண்டு அந்த புரோக்கரில் கொண்டு டெபாசிட் பண்ணி வச்சிடுறாங்க. ஏதோ தெரியாமல் 4-5 ட்ரேடுகளை எடுத்து அவ்வளோத்தையும் எடுத்து லாஸ் பண்ணிட்டு சும்மா மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் முழுக்க போய் இதில் யாருமே பணம் சம்பாதிக்க முடியாது, இது ஒரு கேம்பிளிங். இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கான மென்டாலிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு, அதாவது இந்த உதாரணத்தை நான் நிறைய டைம் சொல்லியாச்சு, இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ நீங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்போ என்ன பண்ணணும்? 5 வருஷம் நம்ம ப்ராப்பராக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் முடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்ஜரிக்கே போக முடியும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருந்து போன ஒரு பையன் அந்த டாக்டர் முடிச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்கள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 30-40 லட்சம் ரூபா அதில் செலவும் ஆகும். அப்போ இப்படி செலவு பண்ணி நீங்கள் படித்ததுக்கு பிறகுதான் ஒரு ஆப்ரேஷனில் கையை வைக்க போறீங்க. அப்படி கையை வச்சாலும் உங்களுக்கு 10,000மோ 20,000மோ அந்த ஆப்ரேஷனுக்காக கொடுப்பாங்க. ஆனால் இவ்வளவு வருஷங்கள் 7 வருஷம் 8 வருஷம் உட்கார்ந்து இதில் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா ஒரு ப்ராப்பரா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா 1 வருஷம் போதும். இந்த 1 வருஷம் நீங்க படிச்சாலே நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிடலாம். இத்தனை 20 லட்சம் 30 லட்சம் கொண்டு தேவையில்லாத காலேஜில் கொண்டு போட்டு உங்களோட பணத்தை ஸ்கேம் ஆகிறத விட ஜஸ்ட் ஒரு $100 போதும். நல்ல ஒரு ரேஞ்சில் நல்ல மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு $1000 போதும். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபா. நல்ல மாதிரி ட்ரேட் படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் போதும். கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் இல்லை 10 டாக்டர்கள் உங்க வீட்டில் இருக்கிறதுக்கு சமம். ஆனா இதை யாருமே சீரியஸா எடுத்து படிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அப்போ கடைசி வரை சீரியஸ் இல்லாம தான் போகும். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதாவது நான் ட்ரேடிங் படிக்கணும் ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் எனக்கு என்கொயரி பண்ணுங்க. பிரைவேட் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் அண்ட் உங்களை எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். என்னோட கையில் விட்டுதுவாங்க. அண்டில் தென் இனி அடுத்ததான் நான் எதை பத்தி வீடியோ போடணும் இல்ல லைவ் ட்ரேடே நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.